பிதா, குமாரன், தூய ஆவியார் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான அனைவரையும் இறைவன் திருப்பெயரை வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வழக்கமாக ஆகஸ்ட் மாதத்திலே நமது சென்னை பேராயம் முழுவதும் ஆகஸ்ட் 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே பெண்கள் ஞாயிறாக அனுசரிப்பது வழக்கம். பெருந்தொற்று சூழலிலே இந்த ஆண்டு ஒன்று கூடி வர முடியாத நிலைமையிலே, ஆலயத்தில் தொழுகை இல்லாத நிலைமையிலே இன்றைக்கு நாம் குடும்பங்களில் இருந்து ஆண்டை தொழுகின்றோம். ஆனாலும் உள்ளத்தால் இணைந்திருக்கின்றோம். தூய் ஆவியார் நம் ஒருங்கிணைத்திருக்கிறார். அந்த பலத்தோடும் அந்த இணைப்போடும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை தொழுது கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாகி நல்ல கடவுளே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம். மீண்டுமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நான் ஒருங்கிணைந்து வரவும் ஆராதிக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த தொழுகையை பொறுப்பேற்றுக் கொள்வீராக. அனைவருக்கு ஆஸ்வதிப்பீராக. குறிப்பாக அவரவர் இல்லத்தில் இருந்து உள்ளத்தால் ஒருங்கிணைந்து உம்மை போற்றுகிற இந்த வேலையில் ஆண்டவரே அனைத்து குடும்பத்தின் மக்களையும் கற்று ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். சிறப்பாக என் திருச்சியுடைய பெண்களுக்காக செபிக்கிறோம். பெண்கள் ஐக்கியத்தினுடைய தலைவி, செயலர், பொருளர், ஐக்கிய குழு அங்கத்தினர்கள் ஒரு பலப்படுத்தி நடத்துவீராக. ஆசீர்வதிப்பீராக. மீண்டும் எங்கள் தர்ப்பணிக்கிறேன் சுவாமி. என்னுடைய பேராயம் முழு நடைபெறுகின்ற பெண்கள் திருப்பணிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக பேராயர் அம்மாவர்களுக்காகவும் பெண்கள் வாரியத்துக்காகவும் பெண்கள் நடைபெறுகின்ற அனைத்து திருப்பணிகளுக்காகவும் எங்களுடைய திருச்சபைக்காகவும் அனைத்து ஆயர்மர்களுக்காகவும் துணைவர்களுக்காகவும் எங்கள் திருச்சபை ஆயிரமாவர்களுக்காக செபிக்கிறோம். அனைவரும் தாசு பலப்படுத்துவீராக. உங்களுடைய கிருபை மேலே நிரப்புவீராக. வழிநடத்துவீராக. ஆஸ்வதிப்பீராக. எங்கள் அனைவரும் செபிக்கும் நல்ல பிதாவே ஆமேன். ஆண்டவருக்கு துதி உண்டாக. நாம் யாரும் இணைந்து பாமாலை புத்தகத்திலே 19வது பாமாலை பாடுவோம். பாமாலை 19. எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். பாமாலை 19 இணைந்து பாடுவோம். எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். தெய்வீக ஈவை பெறவே இடன தாருவேன். அநேக காணிக்கைகளால் உம் கோபம் மாறுவோம். நான் புண்ணிய கிரியை செய்வதால் கடாட்சம் வைப்பீரோ. பலியின் இரத்தம் வெள்ளமாய் பாய்ந்தாலும் பாவத்தை நீர் வீழ்த்தி செய்து சுத்தமாய் ரட்சிக்க மாட்டாதே. நான் குற்றவாளியாகையால் என் பேரில் கோபமே நிலைத்திருந்து சாபத்தால் அழிதல் நியாயமே. ஆனால் என் பாவம் சுமந்து இரட்சகர் மரித்தார். சாபத்தால் தலை குனிந்து தமாவியை விட்டார். இப்போதும் பாரலோகத்தில் வேண்டுதல் செய்கிறார்.
திவ்ய சந்நிதானத்தில் என்னை நினைக்கிறார். இவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். என் நீதி இயேசு கிறிஸ்துவே அவரை பாற்றினேன். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாய் கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. மூவொரு கடவுளை போற்றுவோம், ஜெபம் செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகர் அன்பு கூர்ந்திருமை போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்கு உயிர்த்தெழும்பியவரை உம்மை போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியானவராய் கடவுளே, எல்லா உண்மைகளையும் வழிநடத்தி கடவுள் அன்பினை பொழிகிறவரை போற்றுகின்றோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கடவுளே, உமக்கு எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வோம். நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். நாம் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளுக்காகவும் தப்புகளுக்காகவும் மன்னிப்பு வேண்டுவோம். நம்முடைய பாவங்களை மன்னித்து சுத்திகரிக்கும்படியாகவே கல்வ தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு பாவங்களை மன்னிக்கும்படியாக தாழ்மையோடு மன்றாடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கின்றோம். முழு மனதுடன் உம்மை நேசிக்கவில்லை. என்னிடத்தில் அன்பு கூறுவது போல உடன் மக்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் நெருக்கமாக வேண்டிக் கொள்ளுகின்றோம். எங்கள் பாவ அழுக்கினால் சுத்திகரியும், எங்கள் குற்றங்கள் உதவி புரியும். எங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்துவில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்ல மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நித்தமை கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். இன்றைய தியானத்துக்கான திருமறை பகுதி வாசி கேட்போம். இன்றைய தியானத்துக்கான திருமறை பகுதி அது யாத்திராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 15 முதல் 22 வரை. யாத்திராகமம் அதிகாரம் 1 வாக்கியங்கள் 15 முதல் 22 வரை வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பாடம் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 முடிய. அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். ஆனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான் என்பதே. பாடம் முடிந்தது. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியில் மூலம் தேவரே பேசப் போகின்ற வார்த்தைகளும் எங்கள் அன்புடைய உள்ளத்தியானமும் உம்முடைய திருப்பேருக்கு மட்டுமே மாட்சி அமைய நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஆண்டவரே ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான உங்கள் அனைவரையும் இறைவன் திருப்பில் வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய நாளிலே நம்முடைய பேராயம் முழுவதும் பெண்கள் ஞாயிறு அனுசரிப்பது வழக்கம். நம்முடைய ஆலயத்திலேயும் பெண்கள் ஐக்கியத்தினர் சீருடைகளை அணிந்து கொண்டு மிக சிறப்பாக தொழுகையிலே பங்கு கொண்டு சிறப்பு பாடலை பாடுவது மட்டுமல்லாமல் அனைவருமே பங்கேற்று ஆண்டவரை மாட்சிப்படுத்துவது வழக்கம். ஆனால் இன்றைக்கு அந்த நிலை இல்லை. காரணம், ஆலயத்தில் தொழுகை இல்லை. ஆனாலும் இல்லத்திலிருந்து வழிபடுகிற நாம் திருச்சபையைப் போல நாம் உள்ளத்தால் ஒருங்கிணைந்து ஆண்டவரை போற்றுவோம். இந்த ஆராதனையில் தான் இணைத்து கொண்டிருக்கிற அன்பான தாய்மார்கள் அனைவரையும் இறைவன் பேர் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக நம்முடைய திருச்சபையுடைய பெண்கள் ஐக்கிய தலைவி ஆயிரம் அவர்கள், பெண்கள் ஐக்கியத்தினுடைய செயலர், பொருளர் மற்றும் ஐக்கிய அங்கத்தினர்கள் அனைவரையும் இறைவன் தாமே ஆசீர்வதித்து தொடர்ந்து பலப்படுத்தி நடத்துவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கடவுளின் விடுவிக்கும் பணியில் பெண்கள். கடவுளின் விடுவிக்கும் பணியில் பெண்கள். விமன் பார்ட்னர்ஸ் இன் காட்ஸ் லிபரேஷன் ஆக்ட். கடவுளுடைய இந்த விடுவிக்கின்ற செயலிலே பெண்களை எவ்வாறு கடவுள் பயன்படுத்தினார் என்பதை இன்றைக்கு நாம் சீர்தூக்கி பார்க்கவும் சிந்திக்கவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உலகமே மறந்திடாத, நம்முடைய இந்தியாவும் மறந்திடாத, திருச்சபைகளும் மறக்க இயலாத, நாம் மறக்க முடியாத ஒருவர் என்றால் நம்முடைய இந்தியாவிலே அன்னை தெரேசா அவர்கள். வீதியிலே மனிதர் மரிப்பது மனுகுலத்திற்கு இழுக்கு என்று சொல்லி விடுதலை பணியில் அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றியவர் அவர். கடவுள் அவரை பயன்படுத்தினார். இந்த உலக வாழ்க்கையிலே, வரலாற்றிலே, விடுதலை பணியிலே கடவுள் அதிகமாக பெண்களை பயன்படுத்தியிருக்கின்றார். படைத்த மனுகுலம் வீழ்ந்தபோது மீட்டெடுக்கின்ற திருப்பணியிலே இறைவன் முயற்சிக்கிற போது அவர் பெண்களை பயன்படுத்த விரும்புகின்றார். தொடக்கத்திலே சொல்லுகின்றார். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்திலே பாம்போடு பேசுகிற போது, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவளின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அந்த வித்து, பெண்ணின் வித்து, உன் தலையை நசுக்கும் என்று சொல்லுகின்றார். சிலுவையிலே ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கினார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம். கடவுளின் விடுதலை பணியிலே ஏதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் உதித்த பிறகுதான் பயன்படுத்தினார் என்று அல்ல, தொடக்கம் முதலாகவே பெண்களை கடவுள் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களிலே மறக்க முடியாத ஒரு புத்தகம், பெண்ணை மையப்படுத்தின ஒரு புத்தகம் என்றால் அது எஸ்தர் புத்தகம். எஸ்தர் ராணியை கடவுள் பயன்படுத்துகிறார். அவர் அரசியாக உயர்த்தப்படுகிறார். அரசியான பிறகு அவர் விடுதலை பணிக்காக உணர்ந்து பணியாற்றுகிறார். திருமறையிலே பல பகுதிகளிலே உயர்த்தப்பட்டவர்கள் அல்ல, தாழ்நிலையில் உள்ளவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வறுமையில் இருக்கின்றவர்கள், சாதாரண பெண்களையும் கூட கடவுள் விடுதலை பணியிலே பயன்படுத்தியிருக்கின்றார். அப்படிப்பட்ட பதிவுகளிலே 3 குறிப்புகளை உங்களுக்காக நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரிகளே, திருமறையில் மட்டுமல்ல, இன்றைக்கும் சமூகத்தின் மீட்பிலே பெண்களை அதிகமாக கடவுள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். பெண்கள் தான் இந்த உலகத்தில் ஆற்றலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய சமூகத்திலேயும் பெண்களை ஆற்றலாக போற்றுகின்றவர்களும் உண்டு, தெய்வமாக வழிபடுகின்றவர்களும் உண்டு. அதற்கு ஆற்றல் தான் அடையாளம்.
பெண்கள் பலவீனமான பாத்திரங்கள் சொல்லக்கூடாது. காரணம், கடவுள் அவர்களுக்குள்ளாய் அதிக ஆற்றலை கொடுத்திருக்கிறார். கடவுள் அவளை பலப்படுத்தி இருக்கின்றார். அப்படி கடவுள் பயன்படுத்தின பலப்படுத்தப்பட்ட சாதாரண மாணவர்கள் சிலர், அவர்களை முன்பாக பதிவிட விரும்புகின்றேன். முதலாவதாக வாசி கேட்ட திருமறை பகுதி யாத்ராகமத்தின் புத்தகத்தில் வருகின்ற குறிப்பு சிப்போராள் பூவாள். யாத்ராகம் 1ஆம் அதிகாரத்திலே 15வது வாக்கியத்திலே நாம் வாசிக்கின்றோம், அரசன் மருத்துவச்சிகளை நியமிக்கிறார். இவர்கள் ஒருவேளை பணியாற்றின பணியாளர்களிலே முக்கியமானவர்களாக அல்லது சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டராக முக்கிய பொறுப்பாளர்களாக பணியாற்றியிருக்கக்கூடும். அவர்களுக்கு ஒரு தனி பொறுப்பு கொடுக்கப்பட்டது. என்னவென்றால், எபிரேய சமூகத்திலே பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் அழிக்கப்பட வேண்டும். பெண்கள் ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்கவே கூடாது. அதற்கு இவர்கள் பொறுப்பாளர்கள். நல்லா யோசித்து பார்க்கலாம். ஏசாமி பிறந்தபோது கூட 2 வயதுக்குட்பட்ட குழந்தையெல்லாம் கோலம் நினைக்கிறாங்க. இப்போ இந்த வரலாறு தொடங்குகிறது. முதலில் மோசேயின் பிறப்புக்கு முன்பாக ஆண் மகவுகள் பிறக்கக்கூடாது என்று தடை விதிக்கப்படுகிறது. அங்கே பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டவர்கள் இந்த சிப்போராள் பூவாள். இவர்களை கடவுள் பயன்படுத்த விரும்புகின்றார். இவர்களும் கடவுளுக்காக பயன்பட அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்கள். கடவுளுக்கு எதிராக செயல்பட விரும்பவில்லை. யாத்ராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வாக்கியம் தெளிவாக சொல்கிறது, இறைவனுக்கு பயந்ததினால் இவர்கள் அரசன் கூறியதை செய்யாமல் இருந்தார்கள். இவர்கள் குழந்தைகளை அழிக்கவில்லை, தப்பிக்க விடுகிறார்கள். கேட்கின்ற போது சொல்லுகின்றார்கள், விளக்கம் கொடுக்கிறார்கள். விசாரணையில் அந்த பெண்கள் பலசாலிகள், அவள் துரிதமாக குழந்தைகளை ஈண்டி விடுகிறார்கள், ஆற்றல் மிக்கவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். இந்த வழியில்தான் மோசே தப்பி பிழைக்கின்றார். விடுதலை வாழ்வுக்காக மோசேயை கடவுள் பயன்படுத்த விரும்புகிறார். அதற்கு முன்பாகவே கடவுள் பயன்படுத்தின பெண்கள்தான் சிப்போராள் பூவாள். பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கடவுளுடைய அருள் கொடை. வேதம் சொல்லுகிறது, அது பரிசு. சங்கீதம் 127:3-4 வாசிக்கிறோம். கடவுள் வெகுமதியாக கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு குழந்தையும் விடுதலையின் எதிர்பார்ப்போடு இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுகிற மிக இல்லை. நீங்கள் பிறந்த போதும் அப்படி தான் கடவுள் எதிர்பார்த்திருக்கிறார். நான் பிறந்த போதும் கடவுள் அப்படி தான் எதிர்பார்த்திருக்கிறார். பயன்படுத்துகின்ற பணிகளும் சூழலும் வேறாக இருக்கலாம். ஆனால் உலகத்தின் விடுதலை பணியில் பயன்படுத்தவே குழந்தைகளை கடவுள் கொடுக்கிறார். காரணம், துவக்கத்திலே கூறிவிட்டார், ஒரு வித்து இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும். இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒரு குழந்தை இந்த உலகத்தை மீட்டெடுக்க வேண்டும். ஆனால் பிசாசானவன் ஒவ்வொரு குழந்தையும் அழிக்கும்படியாக திட்டம் தீட்டுகின்றான். அதன் தொடக்கம்தான் இங்கேயே அரசனின் ஆணை பிறக்கிறது. சிப்போராள் பூவாளுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது, ஆண் மகவுகள் அழிக்கப்பட வேண்டும், பிறக்கவே கூடாது. திருவசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வாக்கியத்தில் பேதுரு பேசுகிற போது சொல்லுகின்றார், மனிதருக்கு கீழ்ப்படிதை விட இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். மனிதனுக்கு கட்டுப்படுவதை விட கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கட்டுப்பட வேண்டும். இது நன்கு உணர்ந்த கடவுள் பயம் கொண்ட சிப்போராள் பூவாள் மோசையை தப்பிப்பதற்கு வாய்ப்பாக அமைகிறார்கள். அவர்கள் இவருக்கு பிழைப்பதற்கு வழியாக செயல்படுகின்றார்கள். இவர்கள் கடவுளுக்கு பயந்து இந்த பணியை செய்ததினாலே அவருடைய குடும்பம் ஆஸ்வதிக்கப்படுகிறது. யாத்ராகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வாக்கியங்களை வாசிக்கிற போது இறைவன் அவருடைய குடும்பத்தை தப்பி பிழைக்க செய்கிறார். இறைவன் அந்த குடும்பத்திற்கு இரக்கம் பாராட்டுகின்றார். கடவுள் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். அது காரணம், சிப்போராள் பூவாள் கடவுளுக்கு பயந்து அரசனுடைய ஆணைக்கு கீழ்ப்படியாமல் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து விடுதலை பணி ஆற்றுவதற்காக
மோசே தப்பிக்க அவர்கள் தங்களை அர்ப்பணித்து கொள்ளுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழி புத்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்திலே, தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடமும் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்து ஆயுளுமாம். எனவே கடவுளுக்கு பயந்த இவர்களுக்கும் தன்மை தாழ்த்தி கொண்ட இவர்களுக்கும் குடும்பத்தில் கடவுள் மேன்மையை கொடுக்கிறார், வாழ்வு கொடுக்கின்றார், குடும்பத்தையே ஆசீர்வதிக்கின்றார். நன்மை செய்ய வாய்ப்பு இருக்கிற போது நன்மை செய்யாமல் இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியம் அப்படியாக சொல்லுகிறது. பல நேரங்களில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், அச்சத்தினாலே, சமூக சூழலாலே, சுயநலத்தினாலே நம்முடைய பாதுகாப்பை கருதி நாம் செய்யாமல் போய்விடுவோம். ஆனால் நன்மை செய்கிற திராணி இருக்கிற போது அதை செய்ய விட்டுவிடக்கூடாது, செய்ய கட்டளை கொடுக்கப்படுகிறது. இந்த பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, கடவுளுக்கு பயந்து நன்மை செய்கிறார்கள். இந்த சமூகமே மீட்படுவதற்கான ஒரு மனிதரை காப்பாற்றுகிறார்கள். அதில் தப்பி பிழைத்தவர் தான் மோசே. சிப்போரால் புகழ்கிற சாதாரண பெண்களை கடவுள் பயன்படுத்தினார் என்றால் இன்றைக்கு நம்மை பயன்படுத்த மாட்டாரா? அருமையான சகோதரர், உங்களை பயன்படுத்த மாட்டாரா? நிச்சயமாகவே நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே உங்கள் வழியாக அடுத்த ரட்சிப்பை பெறுவதற்கும் மீட்பின் வாழ்வு பெறுவதற்கும் உங்களையும் நிச்சயமாய் பயன்படுத்துவார். இரண்டாவதாக, ரோமரின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற திருமறை பகுதி 1 முதல் 14 வரை இருக்கின்ற திருவசனங்கள். இந்த திருவசனங்களை வாசிக்கிற போது தூய பவுல் பலருடைய பெயர்களை பதிவிட்டு கொண்டு போகிறார். இந்த பகுதியிலே குறிப்பாக 27 பெயர்கள் பதிவிடப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்லாம் நான் எழுதி வச்சுருக்கிறேன். ஃபுல்லாக வாசித்தேன்னா நேரமாகிடும். நீங்கள் தயவுசெய்து வாசித்து பாருங்கள். 27 பெயர்கள் குறிப்பாக பதிவிடப்படுகிறது. என்ன ஆச்சரியம்னா, இப்போ தான் நம்ம மக்கள் 33%, 30% பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க, சட்டம் போடுறாங்க. இந்த 27 பேர்களில் 3இல் 1 பங்கு பெண்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள். பெண்களுடைய பெயர்களை தூய பவுல் பதிவிட்டிருக்கின்றார். இவர்களும் விடுதலை பணியிலே பயன்படுத்தப்பட்டவர்கள்தான். இவர்கள் யார் என்றால் பெபேயாள், பிரிஸ்கில்லாள். பல பெண்களுடைய பெயர்கள் இருக்கிறது, ஆனால் குறிப்பாக இவர்களை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம், கடவுள் சிலரை முன்குறித்து பயன்படுத்துகின்றார். திரளான மக்கள் கூட்டம் இருந்தாலும் வெகு சிலரை கடவுள் முன்குறித்து தேர்வு செய்து பயன்படுத்த விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்கள் நீங்களும் ஒருவராக நிச்சயமாக இருக்கலாம். இது திருச்சபையில் பதவியை சார்ந்தோ பொறுப்பை சார்ந்தோ பயன்படுத்தப்படுவதல்ல, கடவுள் பயன்படுத்த விரும்புகின்ற நிலையில் நம்மை கடவுள் பயன்படுத்த விரும்புகின்றார். பெபேயாள் என்பதற்கு பிரகாசம் அல்லது பிரகாசம் உள்ள என்று பொருள். பிரிஸ்கில்லா என்று சொல்கிற போது பழமை என்று பொருள். ஆனால் இணைச்சே சொல்லுவாங்க, எப்போவுமே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா சேர்த்து தான் சொல்லுவாங்க. கணவன் மனைவி, ஆனால் ஒன்றிணைந்து பணியாற்றினவர்கள். பல இடங்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6 இடங்களிலே அவருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவள் இணைந்தே கடவுள் மகிமையாய் பணியாற்றுகிறார்கள். ஆனால் குறிப்பாக பெபேயாள், பிரிஸ்கில்லா. பெபேயாள் இவரை குறித்து தூயவர் சொல்கிற போது ரோமர் 14ஆம் அதிகாரம் முதல் 2 வாக்கியங்களிலே அவருடைய சகோதரியாக அவர் குறிப்பிடுகின்றார். அவரை குறித்து நற்சாட்சி கொடுக்கின்றார். திருத்தொண்டர் என்று சொல்லுகின்றார். ஒரு டீக்கனாக அவர் பணியாற்றியிருக்கின்றார். நல்ல ஒரு ஊழியக்காரர். பவுலுடைய ஊழியத்தின் பாதையிலே அவருக்கு உதவியாக இவர் இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த கடிதமே அவர் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு நம்பிக்கைக்குரியவராக தூய பவுலோடு இணைந்து பணியாற்றின இந்த பெபேயாள் இந்த கடிதத்தை ரோமுக்கு கொண்டு செல்வதற்கு இவரை பயன்படுத்தியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது.
சாதாரண ஒரு பெண்தான் கடவுள் அவரை பயன்படுத்துகின்றார். திருச்சபையை தொண்டு புரிவதற்கும் திருப்பணி ஆற்றுவதற்கும் திருப்பணியாளர்களுக்கு உதவியாக இருப்பதற்கும் இந்த சகோதரியை கடவுள் பயன்படுத்துகிறார். ஆதி திருச்சபையிலே கடவுள் அநேகமாக பெண்களை அதிகமாக பயன்படுத்தினதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் காண முடியும். இன்றைக்கும் திருச்சபையிலே அதிகமாக பெண்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். திருச்சபை திருப்பணிகளுக்கு மிக உறுதுணையாக இருப்பது பெண்கள் ஐக்கியம் என்றால் மிக இல்லை. மற்ற ஐக்கியங்கள் கோபித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையும் இதுதான். பெண்களுக்குள்ளாக இருக்கின்ற வளர்ச்சி நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஒரு பாடம்தான், எடுத்துக்காட்டு தான். ஒன்றிணைந்து செயல்படுவதிலே அவர்கள்தான் நமக்கு எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட பெண்கள் ஐக்கியத்தினரையும் உளமாற வாழ்த்துகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிற பெண்ணாக பெபியாள் இங்கே சுட்டி காட்டப்படுகிறார். இறைப்பணியில் உதவியாளராக இருந்த இவர் தூய பவுலுக்கும் உறுதுணையாக செயல்படுவதை பார்க்கின்றோம். அதே வேளையிலே பிரிஸ்கில்லா தன் கணவனோடு இணைந்து பணியாற்றுகிறார். கூடாரம் உடைகின்ற தொழிலை செய்தவர் இவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற போது முதல் 3 வாக்கியங்களிலே அப்போஸ்தலர் 18:1 முதல் 3 வாசிக்கிற போது தூய பவுலோடு இணைந்து கூடாரம் உடைகின்ற பணியை அவர் செய்கின்றார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வாசிக்கிற போது அப்போலோவுக்கு கிறிஸ்துவின் நெறியை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஊழியராகவும் செயல்படுகின்றார். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லா 2 பேரையும் சேர்த்து சொல்கிற போது கணவன் மனைவியாக இணைந்து பணியாற்றினவர்கள். பெண்களும் அப்படிதான் பல இடங்களிலே கணவனோடு இணைந்து பணியாற்றுகிறவர்களை பலரை காண முடியும். இணைந்து நன்மைக்காக பணியாற்றுவது அவசியம். நம்ம பழமொழியில் சொல்லும்போது கணவன் மனைவி நல்லா சேர்ந்து பணியாற்றினாங்கன்னா ஜாடிக்காத்த மூடின்னுவாங்க. ஆனால் அதை பயன்படுத்த நெகட்டிவ் தான் பயன்படுத்த, பாசிட்டிவ் பயன்படுத்துறது கிடையாது. இல்லை தப்புக்காக ஒன்றுத்து போனாங்கன்னாக்கா அவங்க ஜாடிக்காத்த மூடின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இணைந்து பணியாற்ற நல்ல எடுத்துக்காட்டு ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. நம்ம திருச்சபையில் சொல்லிக்கொள்ளலாம், அவங்க அப்படிப்பட்டவங்கப்பான்னு சொல்லலாம். ஆனால் அதிகமாக நம்ம சொல்கிறது யார் சொல்லுவோம் தெரியுமா? அனனியா சப்பிரால சொல்லியிருப்போம். அவங்களும் சேர்ந்து பணியாற்றினது தான். ஆனால் தீமைக்கு ஒன்றித்து போனவர்கள். அது எடுத்துக்காட்டு அல்ல, அது எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒருமனப்பட்டவர்களாய் திருப்பணி ஆற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனதின் திருப்பணி ஆற்றும்படியாகவே ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் இணைந்து பணியாற்றுகிறார்கள். ஒருவேளை பெண் செயல்படாமல் ஆண் செயல்பட்டு விட முடியாது. அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பெண்ணாகவும் ஒரு பெண் இருக்கிறார். இதான் நிறைய சொல்லும் மொழியை மாற்றி சொல்கிறது ரொம்ப ரேர் தான். ஆனால் பெண்கள் தான் நிச்சயமாகவே முதுகெலும்பாக பணியாற்றுகின்றவர்கள், பணி செய்வதற்கு உறுதியாக இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இவள் ஒன்றிணைத்து பணியாற்றினது மிகப்பெரிய ஆச்சரியம். காரணம், ஆக்கில்லா ஒரு யூதர், பிரிஸ்கில்லா ஒரு ரோமர், வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள். இப்போ நம்ம சொல்லுகிறோம் இல்லையா, கலப்பெண்ணு சொல்லுகிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒன்றிணைந்தவர்கள் மனப்பான்மையோடு இணைந்து ஆண்டவருக்காக பணியாற்றுகிறார்கள். பவுலுடைய விடுதலை பணியிலே இவள் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். அன்புக்குரிய கடவுள் பிள்ளைகளே, பெண்கள் மாத்திரமல்ல, கணவன் மனைவியாக இணைந்து பணியாற்றுவதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. நம்மையும் திருச்சபையில் சமூகத்தில் பணியாற்றும்படியாக இறைவன் பணித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். அன்புக்குரிய கடவுள் பிள்ளைகளே, ஆதி திருச்சபை விடுதலை பணியிலே பயன்படுத்தப்பட்ட இந்த பெண்கள் நமக்கு எடுத்துக்காட்டுகள். பெபியாள், பிரிஸ்கில்லா. மூன்றாவதாக நாம் மறக்க இயலாத ஒரு திருமறை பகுதி மார்க்கின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 37-41 வரை வாசிக்கிற போது பல பெண்களுடைய பெயர்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மகதலேனா மரியாள், சலோமி மற்றும் மரியாள், இன்னும் வெவ்வேறு நிலையில் பெயர்கள் பதிவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் மறக்க முடியாதவர் அன்னை மரியாள், நம்முடைய ஆண்டவரின் தாயார். அவர் பெரிய அரசி அல்ல, வசதி படைத்தவர் அல்ல, செல்வந்தர் அல்ல, ஏழை குடும்பத்தில் பிறந்த வறியவர், ஒன்றும் இல்லாதவர். அப்படிப்பட்ட அவர் கடவுளாலே தெரிந்து கொள்ளப்பட்டு திருப்பணிக்காக அர்ப்பணித்து கொள்ளுகின்றார். அவர் மூலமாக
ஆண்டவர் இந்த உலகத்தை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவரை கொடுக்கின்றார். மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 வாக்கியத்தில் குறிப்பிடப்படுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும். காரணம், உலக மக்களை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கிறவர். ஆதி ஆகமத்திலே ஆதி தாயினுடைய இணைப்போடு சொல்லப்பட்ட வார்த்தை இங்கே ஆண்டவரின் தாயின் வழியாக நிறைவேறி நிற்கிறது. இங்கே ஸ்திரீனுடைய வித்தாக ஆண்டவர் வெளிப்படுகிறார். பிசாசின் தலை நசுக்கும்படியாக இவர் வெளிப்படுகிறார். என்ன ஆச்சரியன்னு சொன்னால், ஏசியா தீர்க்கன் காலத்தில் ஆண்டவர் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டுவிட்ட ஒரு வார்த்தை இது. ஏசியா 7 அதிகாரம் 14 வாக்கியத்தில் கன்னிகை கர்ப்பவதியாகி இந்த உலகத்தில் மேசியா பிறக்கப் போகிறார் என்ற குறிப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தை சொல்லப்பட்டதினாலே அன்ற காலம் தொடங்கி அநேக பெண்கள் கன்னிகளாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். காரணம், என் மூலமாக கட்டாயமாக கடவுள் பிறப்பார். காரணம், கன்னி கருத்தரிப்பான்னு சொல்லிட்டாங்க இல்லையா, ஆனால் நானும் கன்னியாக இருக்கலாம் என்று சொன்னவர்கள் உண்டு. ஒரு அரசு குடும்பத்திலேயும் பல பெண்கள் அதற்கு எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் உண்டு. ஆனால் இங்கே அன்னை மரியாள் ஒரு ஏழை பெண், அவர் வயிற்றிலே ஆண்டவர் உதிக்க வருகிறார். மகிழ்ந்து பாடுகிறார். லூக்கா 1:46-47 கடவுளுக்கு துதி செலுத்துகின்றார். ஆத்மா மகிழ்ந்து பாடுகின்றார். காரணம், இவரை கடவுள் தெரிந்து கொண்டதற்காக. கிருபை பெற்றவளே வாழ்க என்ற பாராட்டை பெறுகின்றார். ஆண்டவர்தான் இந்த பெண்ணை தேர்வு செய்கிறார். அவரும் கூட கடவுளுடைய சமூகத்தில் லூக்கா 1:38 வாசிக்கிறபடி, இதோ உமக்கு அடிமை என்று சொல்லி அர்ப்பணித்து கொள்ளுகிறார். மரியன்னை நல்ல எடுத்துக்காட்டு. துன்பம் உன் வாழ்க்கையில் ஊடுருவும் என்று அறிவித்த போதும் கூட, பாடுகளின் வாழ்க்கையை அறிவித்த போதும் கூட, பாடுகள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தின போதும் கூட, இந்த உலக வாழ்வின் மீட்புக்காக தன்னை பயன்படுத்தி கொள்ளும்படியாய் விட்டு கொடுத்த அன்பின் தாய் அன்னை மரியாள். பிறப்பிலே அவர் தன்னை அர்ப்பணிக்கின்றார். லூக்கா 1:26-38 வரை வசிக்கலாம். அவருடைய வளர்ச்சியில் தான் அர்ப்பணித்துக் கொள்ளுகின்றார். மத்திய 2 அதிகாரம் 19-23 வரை அவர் திருப்பணியில் தன்னை இணைத்து கொண்டே இருக்கிறார். யோவான் 2:3 அப்படியாக பதிவை பார்க்கின்றோம். ஆண்டவர் சிலுவைக்கு போகிற போது, மரணத்தின் போதும் கூட அங்கே தன்னை அர்ப்பணித்து நிற்கின்றார். யோவான் 19:26. அது மட்டுமல்லாமல் அவரை அடக்கம் செய்கின்ற போதும் கூட கல்லறையிலே சாட்சியாக நிற்கின்றார். லூக்கா 24:55. கல்லறைக்கு பிறகும் கூட தொடர்ச்சியாக அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்றார், தன்னை வெளிப்படுத்துகின்றார். உயிர்ப்பிலே அவரும் இருக்கின்றார். மத்திய 28:1 காணுகின்றோம். பல பெண்களோடு அவரும் இணைந்தே இருக்கின்றார். அதோடு மட்டும் இருக்காமல் ஆண்டவர் உயிர்ப்புக்கு பிறகு, பரமேறின பிறகு ஆதி திருச்சபை திருப்பணிலையும் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 14 வாக்கியத்தில் இந்த குறிப்பை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய கடவுள் பிள்ளைகளே, அன்னை மரியாள் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஆண்டவருடைய பிறப்பு முதல் உயிர்ப்பு வரை மட்டுமல்லாமல் தொடர்ந்து திருப்பணியிலேயும் கூட அர்ப்பணித்து கொண்டு இறுதி வரை தன்னை அர்ப்பணித்து கொண்ட அன்னை மரியாள். 3 குறிப்புகளை குறிப்பிட்டிருக்கின்றேன். சாதாரண பெண்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இவர்கள் யார்? சிப்போராள், பூவாள், இறைவனுக்கு பயந்தவர்கள். யாரை கடவுள் தெரிந்து கொள்ளுகின்றார்? இறைவனுக்கு பயந்தவர்கள். பெபியாள், பிரிஸ்கில்லாள், இறைப்பணிக்கு உதவியவர்கள். யாரை கடவுள் தெரிந்து கொள்ளுகின்றார்? இறைப்பணிக்கு உதவியவர்கள். 3வது குறிப்பாக இறுதி வரை நின்றவர்கள் அன்னை மரியாள். இன்னும் பல பெண்கள் இருந்தாலும் அன்னை மரியாள் தொடக்கம் முதல் இறுதி மட்டுமாக அர்ப்பணித்து கொண்டவர், இறுதி வரை நின்றவர்கள். இப்படிப்பட்டவர்கள் கடவுள் இன்றைக்கும் தேடுகிறார். இறை அச்சம் வேண்டும், இறை பணிக்கு உதவிட வேண்டும், இறுதி வரை நிலைக்கின்ற உறுதிப்பணமாண்மை வேண்டும். அப்படிப்பட்டவர்களை கடவுள் தேடுகிறார். இன்றைக்கு நம் திருச்சபைகளே பெண்கள் ஐக்கியங்கள் மிக சிறப்பாக செயல்படுகிறது.
நம்மையும் கடவுள் தெரிந்து கொண்டு விடுதலை பணியில் பயன்படுத்த விரும்புகின்றார். பெண்களை பயன்படுத்த விரும்புகின்றார். ஆனால் சின்ன சின்ன கண்டிஷன் தான், 3 குறிப்புகள் தான். இறைவனுடைய அச்சம் வேண்டும், கடவுள் பயம் வேண்டும், இறை பணிக்கு உதவுகின்ற அர்ப்பணிப்பு வேண்டும், இறுதி வரை நிலைக்கின்ற விசுவாச உறுதி வேண்டும். அப்படிப்பட்டவர்களை கடவுள் பயன்படுத்த விரும்புகிறார். உங்களுக்குள்ளே இந்த பண்பு உண்டா? ஆம் என்றால் மீண்டும் அர்ப்பணித்துக் கொள்வோம். நம்மையும் கடவுள் பயன்படுத்துவார். உடைய குறைவு உண்டானால் கர்த்தருக்கு பயந்து, இதோ ஆண்டவரே நான் அடிமை அர்ப்பணித்துக் கொள்வோம். திருச்சபை திருப்பணியில் இறைப்பணிக்கு நம்ம உதவிடும்படியாக நம்ம அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆக்கில்லா பிரிஸ்லாவை போல குடும்பமாக இணைந்து பணியாற்ற அர்ப்பணித்துக் கொள்வோம். அன்னை மரியாளை போல இறுதி வரையில் உறுதியோடு நிற்கின்ற ஆற்றலை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மையும் பயன்படுத்துவார். அர்ப்பணித்துக் கொள்வோமா? கண்களை மூடி ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய நல்ல கடவுளே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இறைவனுக்கு பயந்தவர்கள், இறைப்பணியில் உதவியவர்கள், இறுதி வரை நின்றவர்கள், இப்படிப்பட்டவர்களை திருமறையில் பயன்படுத்தி இந்த உலகம் மீட்படைய ஆண்டவரே நீர் செயல்பட்டதற்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த உலகத்தின் விடுதலை பணியிலே நீர் பயன்படுத்துகின்ற அனைவருக்காக மன்றாடுகிறோம். குறிப்பாக பெண்களை பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் கடவுளாக நீரும் கூட ஒரு பெண்ணின் வயிற்றிலே பிறந்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டு ஆண்டவரே பெண் சீடர்களையும் கொண்டு அநேக மக்கள் விடுதலை பணிக்காக முதல் மிஷினரியாக பெண்ணையும் அனுப்பினவர் நீர் அல்லவா சுவாமி. அவ்விதமாக இறை அச்சத்தோடு இறை பணிக்கு உதவுகின்ற அர்ப்பணிப்போடு எல்லாவற்றுக்கும் மேலாக இறுதி வரை நிற்கின்ற விசுவாச உறுதியோடு செயல்படுகின்ற எங்கள் பெண்கள் ஐக்கியத்தினரை, திருச்சபை பெண்களை, சமூகத்தில் பெண்களை அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய பேராய திருப்பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வழி நடத்துகின்ற பேராயர் அம்மா அவர்களையும், பேராய முழுவதும் திருப்பணி ஆற்றுகின்ற திருச்சபையில் பணியாற்றுகின்ற ஆயிரமாக்களுக்காகவும் எங்கள் திருச்சபையின் ஆயிரமாவுக்காக செபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. பெண்கள் ஐக்கியத்தினுடைய பொறுப்பாளர்களுக்காக செபிக்கிறோம். செயலர், பொருளர் மற்றும் ஐக்கியத்தில் பணியாற்றுகின்ற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆஸ்வதிப்பீராக. பெண்களாக இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்து திருச்சபை ஆண்டவரே குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். கணவன் மனைவியாக இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்து குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். அனைவருக்கு ஆஸ்வதிப்பீராக. இன்றைக்கு இந்த உலகத்தில் விடுதலை பணி வேண்டும் சுவாமி. எங்கும் அடிமைத்தலை, பிரச்சனை, போராட்டம், அச்சம், அச்சுறுத்தல், அடக்குமுறை, வன்முறை இப்படிப்பட்ட தலைவிரித்து ஆடுகின்ற சூழலை விடுதலை பணி ஆற்றுகின்ற இறைப்பற்று உள்ள பெண்களாக எங்களுடைய பெண்களும் செயலாற்றத்தக்கதாக எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு சமூக சேவகம் செய்கின்ற அமைப்புகள் பல உண்டு, பெண்களுக்காக செயல்படுகிற அமைப்புகள் பல உண்டு கர்த்தாவே. ஆனால் எந்த பதிவும் இல்லாமல் அர்ப்பணிப்போடு செயலாற்றுகின்ற எங்களுடைய பெண்கள் ஐக்கியத்தினரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, வலிமை எடுத்து பயன்படுத்துவீராக. மீண்டுமாக எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எங்கள் திருச்சபை குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விடுதலை திருப்பணியிலே திருச்சபையாகிய தாயாகிய திருச்சபை தொடர்ந்து கர்த்தாவே இந்த சமூகத்தில் பணியாற்றிட எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். திருச்சபையாக நாங்களும் கூட இறை அச்சம் உள்ளவர்களாக, இறை பணியிலே உதவி செய்கின்றவர்களாக, உடன் பணியாற்றுகின்றவர்களாக, எல்லாவற்றுக்கும் மேலாக வீழ்ந்து போகாமல், அச்சமுறாமல் இருவர் நிற்கின்றவர்களாக தொடர்ந்து செயல்பட கிருபைதாரம் எடுத்து பயன்படுத்தும் பயன்படுத்தும் ஆசீர்வாதம் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவரையும் செபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். இறைவனுக்கும் ஆட்சி உண்டாக. நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனை 237 பாடுவோம். 237வது கீர்த்தனை தந்தானை துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. யாவரும் இணைந்து பாடுவோம். சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே.
நற்சபையே, உன்னை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்கத்து நற்சபையே, கத்து கொலைந்துனை கத்தியாக்க தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம், கத்து கொலைந்துனை கத்தியாக்க தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம் தந்தானை துதிப்போமே. சிங்கார கன்னிமாரே, அலங்கார பொன்னியடித்து படித்து சிங்கார கன்னிமாரே, மங்காத உன் மணவாளன் இயேசுதன்னை வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தி பணிந்திடும், மங்காத உன் மணவாளன் இயேசுதன்னை வாழ்த்தி வாழ்த்தி ஏத்தி பணிந்திடும் தந்தானை துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொள்ளுவோம். யாரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தியான விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிவுடன் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிறந்த காலத்தில் பாடுபட்டு சில அறையுண்டு மரித்து அடக்க பண்ணப்பட்டு பாதாள திறங்கினார். 3 வருடத்தில் எழுந்தள்ளினார். பரமலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாக தியான வளர்ச்சி விட்டிருக்கிறார். அவருடைய உள்ள மறுத்து நான் திருக்க வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுசபையும் பரிசுத்தோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் செறிவுத்தேர்தலும் நித்தியம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் ஜெபிக்கும்பதாக ஒரு முக்கிய குறிப்பு. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், ஜிகேஎம் காலனி, சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் நமது திருச்சபை அங்கத்தினர் திரு மாணிக்கராஜ் மற்றும் திருமதி ஜோஸ்பின் ரோசி அவருடைய மகள் செல்வி ஆனா ஏஞ்சலின் அவர்களுக்கும், தென்னிந்திய திருச்சபை நெல்லை பேராயம், செவல் பாஸ்ட்ரியேட், சிஎஸ்என் பீட்டர் சர்ச் அங்கத்தினர் திரு பர்னபாஸ் மற்றும் திருமதி சி ஃபெலிஷியா பிரின்சி அவருடைய மகன் திரு இம்மானுவேல் லாஸ் அவர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இவருடைய திருமண வாழ்க்கையில் கடவுள் தாம் இடைப்பட்டு தொடர்ந்து பலப்படுத்தி வழிநடத்தும்படியாக நாம் இப்பொழுது மன்றாடுவோம். திருச்சபையாக இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய நல்ல கடவுளே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய குருவியினாலே கர்த்தாவே திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்க அருமையான உடைய பிள்ளைகள் ஹேனா ஏஞ்சலின் மற்றும் இம்மானுவேல் லாசர் இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பிறாக. உடைய பெற்றோரை கத்தாசுவது, குடும்பத்தின் மக்களை கத்தாசுவதிப்பிறாக. மட்டுமாய் கொடுத்த சுகத்தை பல நடு செலுத்துகின்றோம். குறிப்பாக திருமணத்திற்கான ஒழுங்குகளிலே உம்முடைய பிரசன்னம் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசுவத்தில் சுவாமி. மேலுமாய் கர்த்தாவே திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளை ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். கிருபையால் நிரப்பியலும் ஆசுவத்தில் சுவாமி. என் தேவனுடைய கிருபையின் கவனத்தை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தன்னுடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற பெற்றோருடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வீராக. திருமணமாக இருக்கிற வாழ்க்கை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தின் மக்களை ஆசுவது வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. சிறப்பாக மேலே பேராயத்துக்காக ஜெபிக்கிறோம். பேராயருக்காகவும் பிற திருப்பணிகளுக்காகவும் பேராயர் அம்மாவுகளுக்காகவும் பேராயர் பெண்கள் வாரியத்தின் மூலம் செயல்படுகிற திருப்பணிகளுக்காக ஜெபிக்கின்றோம். அனைத்து திருப்பணிகளுக்கு ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரை பல்வேறு நிலைகளை பணியாற்றுகின்ற ஆண்டவரை பிள்ளைகள் யாவருக்காக ஜெபிக்கிறோம். ஆசுவத்திலும் என் திருச்சபை குடும்பத்தை கத்தாஸ்வதிப்பீராக. பொறுப்பாளர்களை கத்தாஸ்வதிப்பீராக. ஐக்கியங்களை கத்தாஸ்வதிப்பீராக. அனைவரும் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக ஆண்களைக்கும் பெண்களைக்கும் வாலிபரைக்கும் ஒருநாள் பள்ளி பாடுகிற குழுவுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் ஐக்கியங்கள் அனைவரும் கத்தாஸ்வதிப்பீராக. பல்வேறு திருச்சபை திருப்பணி இணைத்து கொண்டு பணியாற்றுகின்ற பல்வேறு பொறுப்புகளை ஏற்றிருக்கிற தன்னார்மாய் பணியாற்றுகின்ற அனைத்தும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரும் கத்தாஸ்வதி வழிநடத்துவீராக. கிருபையால் நிரப்புவீராக. எங்களையும் தாத்தார்ப்பணிக்கிறோம் சுவாமி. வெகு சீக்கிரத்திலே பெருந்தொற்றினுடைய பாடுகள் ஒழிந்து நாள் ஆண்டவரே ஒருங்கிணைந்து உம்மை போற்றத்தக்கதாக பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வாதியும் குழந்தைகளை ஆஸ்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. வெகு விரைவில் பள்ளிகள் திறக்கப்பட்டு ஆண்டவரை மகிழ்ச்சியோடு பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல கிருபைதாரும் வழிநடத்தும் ஆசீர்வாதியும் எங்கள் அனைவரும் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் கடவுள் அன்பும் தூயவர் துணையும் நம் அனைவரோடும் திருச்சபை குடும்பத்துக்கு அவரோடும் மீண்டும் என்ன நினைத்து காப்பதாக. ஆமேன். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு சாபத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகலோபுரம் மறவாதே. ஆமேன். ஆமேன். God bless you all. Thank you. God bless you. God bless you. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினா. பாவம் எல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினா. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினா. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினா. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானா அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானா அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவர் என் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தா. வல்லவர் என் இயேசு, வாழ வைக்கும் தேவன், வெற்றி மேலே வெற்றி தந்தா. ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோ. வாங்க ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோ. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பர்
உள்ளமே